ஹாய், வெல்கம் பேக் டு பிரைன் காஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸுக்காக ஒரு பிரேக்கிங் டிப்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போதே பிகினர்ஸுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து காரை ஸ்லோ பண்ணணும், நிறுத்தணும்னா ஒரே ஆப்ஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரேக் மட்டும்தான். நம்ம பிரேக் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணி காரை வந்து நிறுத்தணும், வேகத்தை குறைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த ஆப்ஷனை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷூட் பண்ண போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா டைமுமே நம்ம வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில இடத்துல வந்து முக்கியமான தேவைப்படுற இடத்துல மட்டும் நம்ம பிரேக் அப்ளை பண்ணலாம். மற்ற இடத்துலலாம் ஆக்சிலேட் இன்ஜின் பிரேக்கிங் மூலமாகவும் கியரை டவுன் ஷிஃப்ட் பண்றது மூலமாகவும் நம்ம வந்து பிரேக் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்ளை பண்றதுனால பல விதமான சௌகரியம் உண்டு. நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன் நல்லா கொடுக்கும், ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் கிடைக்கும். அடிக்கடி நம்ம பிரேக் வந்து மிதிக்கும் போது பின்னால் ஒரு வாகனத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்மளோட உட்காந்துருக்க கோ பேசஞ்சர்ஸுக்குமே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி கிடைக்காது. அந்த வகையில் இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி இதை டீச் பண்ண போறேன் அப்படின்னா, டிரைவ் பண்ணி பிரேக்கிங் மெத்தட் பிரேக்கிங் மெத்தட் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் மெத்தட். அதாவது ஸ்லைட்டா பிரேக்கை டச் பண்றது, அப்புறம் மீடியமா பிரேக் அப்ளை பண்றது, ஃபுல்லா பிரேக் அப்ளை பண்றது. அந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போறேன். அடுத்ததா இன்ஜின் பிரேக்கிங்னா பிரேக் அப்ளை பண்ணாம காரோட வேகத்தை குறைக்கிறது. அதுக்கப்புறம் கியர் டவுன் ஷிஃப்ட் மூலமா எப்படி நம்ம வந்து காரோட வேகத்தை குறைக்கிறது அல்லது கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் கண்டினியூஸா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ பாருங்க, நம்ம லைவா டிரைவ் போறோம். இப்போ நான் வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு மிரர் செக் பண்ணிட்டு காரை மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் பிரேக் பெடல் விண்டோ வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து செப்பல் போடாமல் தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிளியராக தெரியணும், விஷயம் தெரியணுங்கிறதுக்காக அப்படி தான் எடுக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஸ்பீடு டிரைவ் பண்ணிவிட்டு பிரேக்கிங் மெத்தடு 3 டைப் ஆஃப் பிரேக்கிங் மெத்தடு நான் காமிக்கிறேன். அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறத அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ டாப் கியர் போட்டு இப்போ ஸ்பீடு போயிட்டு இருக்கு, 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் பிரேக்கிங்கை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து 70-80 போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஸ்லைட் பிரேக்கிங் பாருங்க அப்படின்னா லைட்டா இப்போ காரோட வேகத்தை குறைக்கிறேன், ரிவர்ஸ் மிரர் பார்க்குறேன். இது வந்து லைட்டா பிரேக் அப்ளை பண்ணேன். இது வந்து சில இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீடியமாக பிரேக் அப்ளை பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஃபுல்லுக்கும் நடுவில் பாருங்க, இது வந்து மீடியம் பிரேக்கிங். பாருங்க, காரோட வேகம் வந்து ஒரு 50% கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. அடுத்ததா ஒரு ஃபுல் பிரேக் ஒன்று அப்ளை பண்றேன். பிரேக்கிங்ல வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிரேக்கை நீங்க வந்து அப்ளை பண்ணணும். உங்களுக்கு டிரைவிங்ல எந்த இடத்துல அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணணும். இப்போ வந்து ஃபுல் ஸ்பீட் போயிட்டே இருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபுல் பிரேக் அப்ளை பண்ற பாருங்க. ஃபுல் பிரேக் நீங்க அப்ளை பண்ணணும். எப்போதும் சென்டர் மிரர் சைடு மிரர் எல்லாம் பார்த்துட்டு தான் பாருங்க. இப்போ ஃபுல் பிரேக் அப்ளை பண்ணேன். பாருங்க, காரோட வேகம் வந்து ஃபுல்லாவே ரெடியூஸ் ஆயிருச்சு. இந்த 3 பிரேக்கிங்லயுமே வந்து நான் வந்து கிளட்சை வந்து டச் பண்ணவே கிடையாது. ஏன்னா காரோட வேகம் வந்து எப்போ 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் மேலே போயிருச்சு, நம்ம வந்து கிளட்சை பிரேக் யூஸ் பண்ண, கிளட்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக் அடிக்க கூடாது. ரொம்ப மினிமமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறப்ப மட்டும் தான் நம்ம கிளட்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த 3 பிரேக்கை உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன். டிராஃபிக் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்லைட் பிரேக்கை தான் நீங்க அதிகமா யூஸ் பண்ணணும். ஸ்லைட் மீடியம் 2 மட்டும் தான் நீங்க அதிகமா யூஸ் பண்ணணும். ஃபுல் பிரேக் வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரேக் அப்ளை பண்ணாம நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் சூப்பரா ஸ்மூத்தா இருக்கும், டீசல் கன்சம்ஷன் இருக்கும், கோ பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இப்போ இந்த டைப் நீங்க வந்து பிரேக் அப்ளை பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் பிரேக்கிங். இப்போ வந்து அந்த பிரேக்கே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா காரோட வேகத்தை வந்து குறைப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வேகத்துல கார் போயிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்துட்டேன். இப்போ காரோட ஸ்பீடு வந்து படிப்படியா ரெடியூஸ் ஆகிட்டே வருது பாருங்க. இப்போ வந்து 60 கிலோமீட்டர் வந்துருச்சு. நான் வந்து பிரேக்கை டச் பண்ணவே இல்லை. இப்போ 60 வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ 50 வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட கியர் எதையும் சேஞ்ச் பண்ணல. இப்போ வந்து நான் காரோட வேகத்தை திருப்பி நான் வந்து ரைஸ் பண்றேன். 80ல இருந்து 60க்கு கொண்டு வந்திருக்கேன், ஆனா பிரேக் யூஸ் பண்ணல. இதான் இன்ஜின் பிரேக். ஆக்சிலேட்டர்ல ஜஸ்ட் நீங்க கால் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணாம அதை ட்ரை பண்ணும்போது நீங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த டிராபிக் கிளியர் ஆனாலும் திருப்பி நீங்க ஆக்சிலேட்டர்ல கண்டினியூ பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு டிரைவிங்க்கு. ரொம்ப சூப்பரா நீங்க டிரைவ் பண்ணி ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்லைட் பிரேக் அப்ளை பண்ணி இப்போ வந்து 3rd கியர் மாத்தி இருக்கேன். ஸ்லைட் பிரேக் தான் அப்ளை பண்ண பாருங்க, ஃபுல் பிரேக் அப்ளை பண்ணல. இப்போ ஃபுல் பிரேக் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளட்சை பிரஸ் பண்ணி ஃபுல் பிரேக் அப்ளை பண்ணிருக்கேன். ஆப்போசிட்ல வந்து ரோடு இதா இருக்கிறதுனால எப்போதுமே நீங்க பிரேக்கிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிக்கணும். என்னன்னா எப்போ பிரேக் நீங்க கால் கொண்டு போனீங்கனாலும் உங்களோட
விஷன் வந்து மிரருக்கு போயிடணும். நீங்க பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பக்கத்துல கார் வந்துட்டு இருக்கா அப்படிங்கறத கவனிக்கணும். இல்ல பைக்கோ இல்ல யாரோ வந்துட்டு கண்டிப்பா கவனிச்சுதான் பிரேக் நீங்க அப்ளை பண்ணணும். அது மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரேக் அப்ளை பண்ணி அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நம்ம வாகனத்து மேல இடிக்காத அளவுக்கு நீங்க வந்து ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து பிரேக் அப்ளை பண்ணணும். அதனால பிரேக் அப்ளை பண்ணும்போது எப்போதுமே உங்களோட பார்வை வந்து சென்டர் மிரருக்கு போயிடணும். சென்டர் மிரரை பார்த்துட்டு தான் நீங்க பிரேக் அப்ளை பண்ணணும். அந்த பழக்கம் வந்து நீங்க கொண்டு வந்துடணும் டிரைவிங்ல. நீங்க படுக்க நார்மல் ரோட்ல புசுக்கு பிரேக் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பின்னால வர வாகனம் வந்து உங்க வாகனத்து மேல இடிச்சிடும். இப்ப வேற அடுத்தது டவுன் ஷிஃப்ட் கியர் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்றதுனால எப்படி வேகத்தை குறைக்கலாம் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். இப்ப பிரேக்கிங் டிப்ஸ் தான். பிரேக் தான் ரொம்ப நம்ம டிரைவிங்ல ரொம்ப முக்கியம். இப்ப திருப்பி நான் வந்து பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கேன். இப்ப 4th கியர் மாத்தி இருக்கேன். இப்ப பாருங்க ஆக்சிலேட்டர்ல கால் எடுத்துட்டேன். இப்ப ஆக்சிலேட்டர் இப்ப இந்த பிரேக்ல நான் அப்ளை பண்ணவே இல்லை. இப்ப ஆப்போசிட்ல ஒரு பைக் போயிட்டு இருக்கு. இப்ப டாப் கியரை மாத்தி இருக்கேன். எந்தெந்த இடத்துல நான் பாருங்க பிரேக் வந்து லைட்டா அப்ளை பண்றேன், மீடியம் அப்ளை பண்றேன், எந்த இடத்துல ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்து நான் பிரேக் அப்ளை பண்றேன், அதை இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்றாங்க அதை பாருங்க. இப்போ வந்து நம்ம கியரை ரெடியூஸ் பண்ணி எப்படி நமக்கு இப்போ நான் டாப் கியர்ல போயிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க லைட்டா பிரேக்கை டச் பண்ணி ஒரு கியரை குறைச்சிட்டேன். இப்ப காரோட வேகம் வந்து 20 கிலோமீட்டர் குறைஞ்சு 60க்கு வந்துருச்சு. திருப்பி கியரை வந்து 3rd கியர் கொண்டு வந்துட்டேன். இப்ப காரோட வேகம் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்துருச்சு பாத்துங்க. இப்ப நான் பிரேக்கை வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. இப்பதான் நான் பிரேக்கை வந்து அப்ளை பண்றேன். இந்த மாதிரியும் வந்து நீங்க வந்து காரோட வேகத்தை வந்து குறைக்கலாம். இது மாதிரி குறைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு பிரேக் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா காரோட வேகம் வந்து ஃபுல்லா முழுமையா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பி வந்து கியர் அப்போர்டு போட்டு அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீசல் உங்களுக்கு வண்டி செலவு நிறைய ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி நார்மல் பிக்கப் வரும். நீ இந்த மாதிரி கியரை டவுன் பண்ணி வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீடு வந்து ஃபுல்லா ரெடியூஸ் ஆகாம லைட்டா ரெடியூஸ் ஆகும். அடுத்த கியருக்கு நீங்க டக்குன்னு மாத்தி ஒரு டாப் கியரோ 5th கியருக்கு போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க இப்ப நான் 4th கியர் போட்டிருக்கேன். அந்த வேனுக்கு பின்னால போயிட்டே இருக்கேன். ஓவர்டேக் பண்றேன். ரைட் இண்டிகேட்டர் போட்டேன். இப்ப இந்த வேனை வந்து நான் ஓவர்டேக் பண்றேன். இப்ப ஆப்போசிட்ல ஒரு பேரிகேட் ஒன்று வருது. இப்ப பாருங்க அதுக்கு நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்துட்டேன். பிரேக் அப்ளை பண்ணல, அப்படியே போயிட்டே இருக்கேன். காரோட வேகம் படிப்படியா குறைஞ்சிட்டே வருது. கிளியர் ஆயிருச்சு. இப்ப நான் அப்படியே போறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் பிரேக் அப்ளை பண்ண இந்த மாதிரி நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா பிரேக் வந்து யூஸ் பண்ணாமலே நீங்க டிரைவ் பண்ணக்கூடிய வருது நீங்க ஈஸியா கத்துக்குவீங்க. இப்ப பாருங்க இப்ப மீடியமா ஒரு பிரேக் அப்ளை பண்ணி கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்றேன். இது வந்து மீடியம் பிரேக். இந்த இடத்துல செகண்ட் மாத்தினேன், பல்ல மேடு செகண்ட் மாத்தினேன், மீடியம் ஒரு பிரேக் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் ஹார்டா பிரேக் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா காரோட வேகம் வந்து குறைஞ்சிரும். திருப்பி 3rd கியர் மாத்துறேன். இப்ப வந்து 3 மெத்தட் நம்ம வந்து பிரேக்கிங் மெத்தட் பார்த்தோம். 3 டைப் ஆஃப் பிரேக் அப்ளை பண்றது, அப்புறம் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுக்கிறதுனால இன்ஜின் பிரேக்கிங் எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு அடுத்ததா கியரை வந்து ரெடியூஸ் பண்ணி எப்படி டிரைவ் பண்றது அப்படிங்கிற 3 விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த மெத்தடை நீங்க நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் டிரைவிங். டீசல் வந்து கன்சப்ஷன் நல்லா கொடுக்கும், ஸ்மூத் டிரைவிங் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லிங்கா ஒரு ஃபன்னா இருக்கும் டிரைவ் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு வீடியோல நல்ல கண்டென்ட்டோட அடுத்ததா உங்களுக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.